ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹைதராபாத்லேருந்து நியூ டெல்லிக்கு வந்து ரிட்டன் ஜேர்னி வந்து ஃப்ளைட்டில் வந்து ஜேர்னி வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம டெல்லியிலேருந்து வந்து ஹைதராபாத் போனோம். இப்போ காலேஜில் அட்மிஷன்லாம் வந்து போட்டுட்டு இப்போ வந்து திரும்ப வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து ஹைதராபாத்லேருந்து டெல்லிக்கு வந்து கிளம்பி வரோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் தான் வந்து இதெல்லாம். இந்த ஃப்ளைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ளைட்லேருந்து பார்க்க அழகை வந்து சொல்லவே முடியாது. சாயந்தரம் நேரம் ஃப்ளைட்டு இது வந்து ஃப்ளைட்டை என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:30 to 8:30 2 மணி நேரம். கொஞ்சம் வந்து 10-15 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. 6:30லேருந்து 8:30 வரையினால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக உங்களுக்கு சன் செட்டு எல்லாமே வந்து தெரிஞ்சுது. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் நேரத்தில் போகும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து தெரியும். அது மட்டும் இல்லாமல் வந்து மாலை நேரத்தில் லைட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் லைட்டு ஃபுல்லாக வந்து பிரமாதமாக வந்து தெரியும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு தெரியும். ஃப்ளைட்டு வந்து இறங்க போகிற சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எங்கே பார்த்தா இது வந்து நியூ டெல்லி பாருங்கள், எங்கே பார்த்தாலும் லைட்டாக இருக்குது பாருங்கள். பார்க்கறதுக்கே வந்து ஃப்ளைட்லேருந்து பார்க்க பிரமாதமாக இருக்குதுங்க பாருங்கள். எங்கே பார்த்தாலும் லைட்டு வெளிச்சங்கள் தான் வந்து மேலேருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியும். பொதுவாக நம்ம மேலேருந்து பார்த்தாலே கீழே பார்த்துருப்போம். இப்போ ஃப்ளைட்லேருந்து பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் லைட்டாக தான் இருக்கும். இது வந்து நியூ டெல்லியில் இறங்குற டைம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக 8:45 வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இங்கே 2 மணி நேரம் தான். இங்கேருந்து டெல்லியிலேருந்து ஹைதராபாத்துக்கு வந்து ஹைதராபாத்தில் வந்து ரொம்ப சுற்றி பார்க்க டைம் இல்லை அப்படின்னால ஒரே ஒரு நாள் தான் வந்து கிடச்சிது. ஒரு நாள் ஃபுல்லாகவே காலேஜுக்கு காலைல 10 மணிக்கு போய்ட்டு காலேஜில் திரும்பும்போது 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சுனால ஒரே ஒரு நாள் தான் வந்து இருந்துச்சு. வேறு டைம் இல்லை. அதனால் அடுத்த மாதம் ஓப்பன் போகும்போது தான் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். காலேஜெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து எடுக்கலை. என்ன வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்போது வந்து பார்த்திங்கன்னா கூட்டமாக வந்து டென்ஷனாக வந்ததுனால எடுக்க மறந்தாச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ளைட்லேருந்து வந்து எடுத்துருக்கு பாருங்கள். ஃப்ளைட்லேருந்து வந்து பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஒரு தடவையோ இல்லை 2-3 மாதம் ஒரு தடவையோ கண்டிப்பாக ஹைதராபாத் பயணம் உண்டு. ஆனால் கண்டிப்பாக வந்து ட்ரெயினில் போனால் தான் வசதின்னு இப்போ தெரியுது. ஏன்னா ட்ரெயின் அங்கே வந்து ஏர்போர்ட்டு வந்து ரொம்ப தள்ளி இருக்குது. பஸ்ஸில் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆகுது. இதே வந்து காரில் புக் பண்ணினா 600 கொடுத்து ஒரு 3/4 மணி நேரத்தில் கொண்டு விட்டுறாங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸில் போனால் வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. ரொம்ப தள்ளி இருக்குது. ட்ரெயினில் போனால் தான் வந்து சிட்டிக்குள்ளே வந்து போக முடியும். இங்கேருந்து பாருங்கள் எங்கே பார்த்தாலும் லைட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுவும் நமக்கு விண்டோக்குன்னு வந்து தனியாக வந்து பணம் கட்ட வேண்டியிருக்கு. சீட்டுக்குன்ட்டு தனி வந்து பணம் கட்டியிருக்கு. இப்போ வந்து பாருங்கள் விண்டோ சீட் கிடைக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஃப்ளைட்டில் விண்டோ கிடைக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம். இப்போ ட்ரெயின்லேயும் வந்து பார்த்திங்கன்னா விண்டோ சீட்டு வந்து இல்லை அப்படின்னா நம்ம ஓரமாக வந்து உட்காந்துருப்போம். ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியாது, வீடியோ எடுக்க முடியாது, போர் அடிக்கும். ஸ்க்ரீனை போட்டு விட்டு உட்கார வச்சுருவாங்க. ஆனால் அந்த மாதிரி தான் இருக்கும். ஃப்ளைட்டில் வந்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சூப்பராக தெரியுது பாருங்கள். எல்லாமே பிரமாதமாக இருக்குது பாருங்கள். முதல்ல ஃப்ளைட்டில் போகும்போது அப்படியே பயப்படுவாங்க. திடீர்னு மேலே திடீர்னு போகிறது, திடீர்னு கீழே வருது, எல்லாமே அது பயமாக இருக்கும். நானும் கூட அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் போகும்போது பயந்துருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2-3 தடவை போயிருக்கேன். 3-4 வருஷம் முன்னாடி போயிருக்கேன். போக போக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பழகி போயிடுச்சுன்னு சொல்லலாம். சன் செட்டு பாருங்கள். இது ஈவினிங் நேரத்தில் சன் செட்டு டைம். கருப்பாக இருக்குது பாருங்கள். எங்கே பார்த்தாலும் லேசாக லைட்டு தெரியுது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து நேற்று திடீர்னு வந்து டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருட்டாக தான் இருந்திருக்கு. சாயந்தரம் ஒரு 1/4 மணி நேரம் தான் பெஞ்சுது. ஆனால் நல்ல ஒரு மழை ஒரு 1/4 மணி நேரம் வெளுத்து வாங்கிச்சுன்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள் வானத்தை பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ஃப்ளைட்லேருந்து வானத்தை பார்க்க பக்கத்தில் வந்து மேகங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் மேகம் ஃபுல்லாகவே சிவப்பு கலரில் வந்து தெரிஞ்சு ரொம்ப சூப்பராக இருந்து பாருங்கள். எவ்வளோ அருமையான ஒரு காட்சி. மேகங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் பார்க்க முடியாது. ஃப்ளைட்டில் போகும்போது தான் மேகத்துக்குள்ளே இந்த ஃப்ளைட்டு போகும்போது பார்க்க ரொம்ப அருமையாக இருக்கும். அதுவும் சிகப்பாக வந்து இருக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். சன் செட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பார்க்கணும் அப்படி ஆசையாக இருக்கும்.
எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த அழகை வந்து ஃப்ளைட்டில் போனால் தான் வந்து தெரியும். நிறைய பேர் ஃப்ளைட்டில் எல்லாருமே போகிறாங்க வராங்க. ஆனால் வீடியோலாம் வந்து எல்லோரும் எடுப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஃபோட்டோ கூட வந்து சில பேர் வந்து எடுக்கிறதில்ல. அவ்வளோ போகிறாங்க வராங்க. அப்படியே என்ன நம்ம யூடியூப்பில் போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்துருக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது சன்செட்டு. வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து போடுற எல்லா வீடியோவையும் மறக்காமல் வந்து பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ மேகங்கள் அங்கேருந்து பார்க்கும்போது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கை தொட்டுற இடத்துல மேகங்களாக இருக்குது. பார்க்கறதுக்கே மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் கூட்டம் கூட்டம் கூட்டமாக மேகங்கள் வந்து போய்கிட்டு இருக்குது. நமக்கு அப்படியே தொடரணும் அப்படியே ஆசையாக இருக்குது. ஜன்னலுடைய நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து போடுற எல்லா வீடியோவையும் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் வந்து பாருங்கள். ஆதரவு கொடுங்க. இதுவரையும் ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்.